friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல அரேபியன் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து வீட்லயே ஃப்ரெஷ்ஷா மசாலா பண்ண போறேன். நம்ம எப்பவுமே பிரியாணிக்கு வந்து ஃப்ரெஷ் மசாலா சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டை வந்து இன்னும் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதனால ஃப்ரெஷ் மசாலா பண்றதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாவித்ரி, 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, கடைசியாக 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான சூடில் லைட்டாக நம்ம வறுத்து வைக்கணும். இப்போ நல்லா வாசனை வந்ததும் இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா பிரியாணி மசாலா வந்து ரெடியாக இருக்கும். மசாலா நல்லா வாசனையாக ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம சிக்கனை வந்து கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 4 இந்த காலோடு இருக்கும்ல, சிக்கன் காலும் அந்த தையும் சேர்ந்தது மாதிரி இருக்கும்ல, அந்த பீஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து நம்ம இந்த மாதிரி லைனாக போட்டோம் அப்படின்னா மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதிலேருந்து கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் சேர்க்க போகிறேன். இதை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துப்போம். கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சை பழத்தோட தோல், இதை வந்து நம்ம துருவி சேர்த்துக்கணும். அப்புறமா அந்த எலுமிச்சை பழத்தோட சாறு. சிக்கனில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து மசாலா வந்து ஒழுங்காக பைண்ட் ஆகும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சிக்கனோட இந்த மசாலாவை நம்ம நல்லா தடவி வச்சிடலாம். மசாலாலாம் தடவி சிக்கன் ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இருக்கட்டும். இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் எல்லாம் கரெக்டாக நிற்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், கூடவே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே அரை டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் 2 தக்காளி, அதையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் போல் இது வந்து வேகட்டும். அப்போ தான் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அழகாக வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம விரசி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ ரொம்ப இடம் இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறப்போ அழகாக வந்து எல்லாமே வந்து ஃபிட் ஆகிரும். எல்லா சிக்கனையும் சேர்த்ததுக்கப்புறமா மசாலா ஏதாச்சும் மீதி இருந்துச்சுன்னா அதையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துடணும். மிதமான சூடில் 5 நிமிஷம் போல் இது வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கனை திருப்பி போட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம். திருப்பினதுக்கப்புறமா இதில் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு சிக்கனை வேக வைக்கணும். கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து வெந்திருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம். சிக்கனை மட்டும் நம்ம வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 1.5 கப் சேர்த்தோம். நான் வந்து மறுபடியும் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம அரிசி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துடலாம். 2 கப் பாஸ்மதி அரிசி, இது வந்து 400 கிராம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பார்க்கும்போது அரிசியை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி நிற்கணும். இப்போ இந்த அளவுக்கு போல் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா தான் சாதம் வந்து கரெக்டாக வெந்து வரும். அதே நேரம் அரிசியோட அளவுலேயே தண்ணி இருந்துச்சுனாலும் கரெக்டாக வேகாது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, நம்ம சிக்கனை ஊற வைக்கும்போது உப்பு சேர்த்தோம், அதனால் வந்து உப்பு சேர்க்கும்போது பார்த்து நம்ம சேர்க்கணும். அப்புறமா ஒரிஜினல் ரெசிப்பியில் ஒரு காஞ்ச எலுமிச்சப்பழம் சேர்த்துப்பாங்க. நம்மக்கிட்ட அது இல்லை அப்படின்னா நம்ம வந்து 2 மெல்லிசாக கட் பண்ணால் 2 எலுமிச்சப்பழம் பீஸ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்குது.
தண்ணியெல்லாம் போய் சாதம் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடலாம், இருக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம சிக்கனை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் 10லேருந்து 15 போல் முந்திரி பருப்பு, கூடவே 10லேருந்து 15 போல் பாதாம் சேர்த்துட்டு, இது வந்து கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் வந்ததும் இதில் வந்து ஒரு கை நிறைய உலர்ந்த திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு, திராட்சை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்ததும் இதை எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போது இதே பேனில் கொஞ்சம் கூட நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் சேர்த்துட்டு, நம்ம வேக வச்சுருந்தோம்ல சிக்கன், ஒரு பீஸை மட்டும் நான் அடுத்த பேட்சில் வைக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா மீதி வச்சுருந்தோம்ல, ரொம்ப கொஞ்சமாக அது வந்து லைட்டாக நம்ம அப்படியே அது மேலே சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக தெரியும். கூடவே ஒரு சிட்டிகை போல் உப்பு, ரொம்ப தேவையில்ல, கொஞ்சமாக போதும், சேர்த்துட்டு இந்த 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பீஸ் வந்து எவ்வளோ அழகாக நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணியும் நல்லா ரெடியாக இருக்குது. இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் அப்படியே பிரியாணி, அதுக்கு மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல நட்ஸ், அதுக்கு மேலே சிக்கன். அவ்வளோதான். இந்த பிளேட்டை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டடா, நம்மளோட சிக்கன் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. நம்ம பேனில் போட்டு எடுத்தோம்ல, அந்த இடம்லாம் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு பீஸ் சிக்கன் அப்படியே அந்த சிக்கனோட அந்த பிரியாணியை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.